ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் சனிக்கிழமையிலிருந்து நம்ம வீக்லி எவ்ரி சாட்டர்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா செபி ரிலேட்டடான வீடியோவாக இருக்கும் அது. ஸோ செபி அந்த வாரத்துக்கு முழு வாரத்துக்கான என்னென்ன தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக அவங்க என்னென்ன சர்க்குலர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் ட்ரேடர் நம்ம அது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஓவராலாக சிம்பிளிஃபைடாக ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோங்கிற பேசிஸில் நம்ம அதை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக எல்லா வாரமும் பாருங்கள். உங்களோட கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தது செபியிலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வாரம் 2 பப்ளிக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 4 சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டராக நம்மளுக்கு நம்மளோட ட்ரேடிங் லைஃப்பில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு செபி என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்க 2 பப்ளிக் நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் பப்ளிக் நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த நிர்வாகம் ஸ்ரீ முகுல் லோஹார் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க செபியோட அன்ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எப்பயுமே அவங்க செபி சொல்கிறது எந்த ஒரு லீகல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸாக இருந்தாலும் அவங்க செபியோட ரெஜிஸ்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க மூலமாக ஏற்படுற ஒரு சில லாஸஸ் இல்லை ஏதாச்சும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது செபியோட தலையீடு இருந்து அவங்க மக்களுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அவங்க மீட்டு கொடுக்கறதுக்கான லீகல் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு நீங்கள் ஃபைனான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க பணத்தை ட்ரிபிள் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க லாஸஸ் பண்ணும்போது உங்களோட மணியை கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் நீங்கள் அஃபிஷியல் லீகலாக உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பப்ளிக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் நோட்டீஸ் ஸ்டாக் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனிக்காக அதனோட ப்ரொப்பரேட்டர் ஸ்ரீ முகுல் லோஹாருக்கு அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மறுபடியும் அவங்க செபியோட ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபர்தராக லீகல் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் பப்ளிக் நோட்டீஸும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு த சேம் ஃபஸ்ட் கேஸ் மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபின்சர்வ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய ப்ரொப்பரேட்டர் ராம் சிங்குக்கு அன்ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிலையும் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ இந்த கம்பெனிக்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. ஏன்னா இந்த நிறுவனமே அன்ரெஜிஸ்டர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ஸோ நீங்கள் முதலீடு இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபினான்ஷியல் நிறுவனங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்க செபி ரெஜிஸ்டர்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதிக ரிட்டர்ன்ஸுக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்களால் நீங்கள் அட்ராக்ட் ஆகி அதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாஸ் பண்ணாங்கன்னா உங்களோட கிளைம்ஸ், உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்பயுமே ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அடுத்து 4 சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த வாரம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். ஸோ 2 பப்ளிக் நோட்டீஸ் அன்ரெஜிஸ்டர்டுக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதோட கண்டினியூட்டியாக ஃபஸ்ட்டு சர்க்குலர் பார்த்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸ் அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரும் செபியோட ரெஜிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது கம்பெனி, ஒரு நிறுவனம், ஃபினான்ஷியல் நிறுவனம் பற்றி. இது ஒரு இண்டிவிஜுவல் அட்வைசர்ஸ். ஸோ அவங்களும் செபியோட சர்டிஃபைடாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் சர்க்குலர் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அனாலிசிஸ்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் ரிசர்ச் அனாலிஸ்ட் அப்படிங்கிற கண்டென்ட்டில் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க February 17th. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அனலிஸ்டெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போது செபி ரெஜிஸ்டர்டாக இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டாக் ரெஜிஸ்டர்டு ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது January 8th இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ January 8th இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இது அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் SEBI Exchange 1992 Regulations 24 படி
ஸோ ரிசர்ச் அனாலிசிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து செபியோட ரெஜிஸ்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ரிசர்ச் அனாலிஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் சர்க்குலர் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து பியூர்லி பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமான விஷயம். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கும் சர்க்குலர் வந்து செபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும்போது அவங்க வந்து எந்த மாதிரி அதாவது யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கான ஃபீஸஸ், சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பப்ளிக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறதுல வந்து புது நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி வந்து 30 டேஸ் தான் வந்து 60 டேஸ் வரைக்கும் இன்வெஸ்டரோட ஃபண்டை வந்து கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். பட் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டரோட ஃபண்டை வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க 30 டேஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து அவங்க வந்து எக்ஸிட் ஆகும்போது வந்துட்டு அவங்களுக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து எதுவுமே இப்போ அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனை வந்து செபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது பியூர் ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்காக இந்த சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்வெஸ்டர் சார்ட்டர் ஃபார் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, லைக் ஜீரோதா, 5 பைசா, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து செக்யூர்டாக இருக்கா, ஏன்னா வந்து இப்போ நிறையா வந்து கிராக் பண்ணுறாங்க இல்லைங்களா, சைபர் க்ரைம், சைபர் அட்டாக், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆன்லைன் கிராக்கிங் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இதையெல்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணணும். ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டெல்லாம் வந்துட்டு ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செபிக்கு வந்து அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 17 to 18 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து நம்ம இந்த சர்க்குலரில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக் புரோக்கர்ஸ் மீட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபோர்த்து சர்க்குலர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேஷ்னல் Notification under Security and Exchange Board of India Certification of Association Person in Security Markets Regulations 2007 Research Analyst Certification Examination. ஸோ இதோட சிம்பிளிஃபைடு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அனாலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து செபியோட ரெஜிஸ்டர்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து செபி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாமினேஷன், அதாவது வந்து NESM Series 15 அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி அதில் பாஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு கம்பெனியில், அதாவது ஃபினான்ஷியல் ஃபர்மில் வந்து அவங்க ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் இவங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அதில் வந்து செபியோட அப்ரூவ்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டாக வந்து செபியோட நார்ம்ஸ் படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட் தான் வந்துட்டு மெனி ஆஃப் த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சாதாரண ரீட்டைலர்ஸாக வந்துட்டு நம்ம ஒரு சில டெக்னிக்கல் இண்டிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ குவாலிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கணும்னா வந்து இந்த மாதிரி அப்ரூவ்டு எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து செபியில் பாஸ் பண்ணி அவங்க குவாலிஃபைடாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அப்ரூவ்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்க இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆன் February 17th. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ செபியோட அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து டே டு டே மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் இருக்குங்கிறத வந்து டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீக்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனை ஆதரித்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். Thank you. Stay safe, investor.